தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி சரியா 3 மாதம் கூட முடியல. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி, இந்த படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பு விடாமுயற்சி படத்துக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற படங்கள் சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் ரசிகர்கள் அந்த படத்தை ஹிட் படமாக ஆக்கிடுவாங்க. ஆனால் விடாமுயற்சி படத்தில் நடந்த கதையே வேறு. காரணம் என்னென்னா, அந்த படம் தொடர்ந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரிலீஸ் பண்ண முடியாமல் நிறைய பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே ரசிகர்களாம் அந்த படத்தை வந்து வெயிட் பண்ணி பார்க்க முடியல. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்காததுக்கு முக்கியமான ஒரு காரணம் இதுதான். ஆனால் குட் பேட் அக்லி படம் வந்து அந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த படத்தை விட அதிகமான ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சரி, இந்த படம் வந்து ஆர்த்திக் ரவிச்சந்திரனோட ஒரு ஃபேன் பாய் சம்பவம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேர் சக்திவேல். குட் பேட் அக்லி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, நடிகர் அஜித் குமார் இந்த படத்தில் கேங்ஸ்டராக இருக்காரு. ஆனால் இந்த விஷயம் வந்து திரிஷாவுக்கு பிடிக்கல. இந்த சமயத்தில் திரிஷாவுக்கு குழந்தை பிறக்குது. தன்னுடைய பையனுக்கு தான் அப்பா வந்து ஒரு கேங்ஸ்டர் இருக்கிறது பிடிக்காது அப்படின்னு திரிஷா சொல்லிடுறாங்க. இதனால வேற வழியே இல்லாமல் திரிஷாவோட பேச்சை கேட்டு அஜித் வந்து மும்பையில் இருக்கிற ஒரு ஜெயில சரணடைகிறாரு. இந்த சமயத்தில் தான் திரிஷாவுக்கு ஸ்பெயினில் வேலை கிடைச்சி ஸ்பெயினுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து பையனுடைய 18வது பர்த்டே வருது. இதுக்கு எப்படியாவது வந்து தான் அப்பா வரணும்னு சொல்லிட்டு பையன் அடம் பிடிக்கிறான். வேறு வழியே இல்லாமல் ஜெயிலில் பர்மிஷன் போட்டு தல அஜித் குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே போகும்பொழுது பையனை ஒரு ட்ரக் கேஸில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எதனால் இப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க, திடீர்னு எப்படி மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது திரிஷாவுக்கு ஸ்பெயினில் வேலை கிடைச்சி அங்கே எம்பசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அர்ஜுன் தாஸ் வந்து போதைப்பொருள் கடத்திட்டு வந்த விஷயத்தில் வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் ஹெல்ப் பண்ணும்பொழுது வேறு வழி இல்லாமல் அர்ஜுன் தாஸ் ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியது இருக்குது. இதனால தான் அர்ஜுன் தாஸ் வந்து அவங்க ஃபேமிலியை வந்து பழி வாங்குறாரு. ஸோ இதிலெல்லாம் வந்து ஜெயிலில் மாட்டின தன்னுடைய பையனை அஜித் குமார் திரும்பவும் கேங்ஸ்டராக மாறி எப்படி அவர் வெளியில் கொண்டு வராரு, அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த குட் பேட் அக்லி படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இந்த குட் பேட் அக்லி படத்தோட கதையை கேட்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய திரைப்படங்களுடைய ஞாபகம் நிறைய வந்திருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் ரஜினி சிவாஜி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யாத தப்புக்காக மாட்டிக்கிட்ட தன்னையே காப்பாற்றிக்கிற மாதிரியும், செய்யாத தப்புக்காக மாட்டிக்கிட்ட தன்னுடைய சொந்தக்காரங்களை காப்பாற்ற மாதிரியும் நிறையா திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்துருச்சு. அப்படி இருந்தும் இந்த குட் பேட் அக்லி படத்தை ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் சொல்லப்படுற அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் மூவின்னு சொல்லலாம். அது எப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா, ஆர்த்திக் ரவிச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அஜித்தோட ஃபேனாகவும் அஜித்தோட படங்களுக்கு நிறைய போஸ்டர் ஒட்டி ஒரு ரசிகனாக இருந்துட்டு அவரே டைரக்ட் பண்ணும்பொழுது அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்கிற ஒரு ரீசன் தான். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட் பேட் அக்லி படத்தில் வந்து இதுக்கு முன்னாடி அஜித் குமார் நடித்த எல்லா மாஸ் படத்தோட சீன்ஸு ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து ரசிகர்களை வந்து கண்டிப்பாக குசிப்படுத்துன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, ரொம்ப வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. அஜித்தோட ப்ரெசன்ஸு ரொம்பவே நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரிஷாவோட இதுவாக இருக்கட்டும், ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், இல்லை பிரசன்னா, இல்லை அந்த சுனில் அவருடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை பிரபுவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்பப்போ தேவையான இடத்துல மட்டும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அஜித்தை வந்து எந்த அளவுக்கு மாசாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மாசாக காட்டியிருக்காரு இயக்குனர். அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாஸ் லெவல் கொஞ்சம் கூட குறையாமல் அஜித்தோட மூவிஸ் மட்டுமே ரெஃபரன்ஸாக வச்சு அந்த மாஸ் சீன்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, அஜித் வந்து வர்ற ஒவ்வொரு சீனையும் வந்து புதுசாக ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரியே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் கூட பட் ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்களோ இல்லையோ ரசிகர்கள் வந்து உண்மையிலே ரொம்பவே ரசித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அந்த ஜெயில் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரில் நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை அர்ஜுன் தாஸ் மீட் பண்ணுற அந்த சீனாக இருக்கட்டும், ஸோ இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவலான அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அப்புறம் அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் இன்னும் இருக்கிற ஒரு ரசிக்கும்படியான ஒரு விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பழைய பாடல்களோட அந்த வைப் தான் மக்கள் மத்தியில் பெரும் அளவில் வரவேற்பு பெற்ற நிறைய பழைய பாடல்களை வந்து இந்த படத்தில் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. மொத்த படத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அஜித் குமார் தான் தூக்கி தன்னுடைய தோளில் சுமந்துட்டு போகிற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்து மாசான ஒரு என்ட்ரி கொடுத்து உண்மையை ரசிகர்கள் வந்து ரசிக்கும்படியே வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த குட் பேட் அந்த காட் பிளஸ் யூ மாமி சாங்காக இருக்கட்டும், இல்லை மற்ற அந்த ரீமேக் சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. நான் இணையதளங்களில் பார்க்கும் பொழுது அஜித் நல்லா நடிச்சிருக்காரு, திரிஷா நல்லா நடிச்சிருக்காங்க, ஆர்த்திக் ரவிச்சந்திரன் நல்லா வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தவிர ஜிவி பிரகாஷ் குமாரை யாருமே வந்து கண்டுக்கவே இல்லை. இது உண்மையிலே ஒரு வேதனையான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த குட் பேட் அக்லி படத்தோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஜித் குமாரோட நடிப்பு தான், அவருடைய மாசான என்ட்ரிஸ் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு தேவையில்லாத டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னீங்கன்னா,
நிறைய இன்ட்ரோ சீன்ஸ் வந்து இந்த படத்தில் வச்சிருக்கிறது தான் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, விவேகம் படம் வந்து தோல்வி அடைந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் விவேக் ஓபராய் வாயிலிருந்து நிறைய டைம் வந்து அஜித்தை புகழ்ந்து புகழ்ந்து சொன்ன ஒரு விஷயம் தான் சொல்லி எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அஜித்தை வந்து புகழ்ந்து பேசுறதுக்குன்னே ஆப்போசிட்டில் ஒரு 4-5 பேரை செட் பண்ணி புகழ்ந்து பேசுகிற மாதிரியான சீன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதையெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அஜித்தை பெருமை பேசுறதுக்குன்னே ஒரு குரூப்பை செட் பண்ணி பண்ண மாதிரி இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா அது கார்த்திகேயோட நடிப்பு தான். ஸோ அட்டகாசமான ஒரு ப்ரெசன்ஸ் காட்டியிருக்காரு. தமிழில் அவருக்கு முதல் படங்கிற மாதிரியான ஒரு ஃபீலே நமக்கு வரல. ஒரு தமிழ் படத்துக்கு தேவையான ஒரு பையனாக வந்து அவர் நடிச்சுக்கிற விஷயம் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த குட் பேட் அக்லி படத்தோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அர்ஜுன் தாஸோட நடிப்பு தான். ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கைதி படத்தில் இருக்கட்டும் இல்லை மற்ற படங்களாக இருக்கட்டும் எப்படி ஒரு மாசான ஒரு வில்லனாக வந்து நடிச்சிருந்தாரோ அதை விட ஒரு மடங்கு மேலே போயிட்டு இன்னும் ஒரு மாசான ஒரு ப்ரெசன்ஸ் காட்டியிருக்காரு. அதுவும் ஒரு வில்லன்னா எப்படி இருக்கும்னு இந்த படத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அஜித் குமாரோட எல்லா பழைய படங்களையும் பார்த்த ஒருத்தன் வந்து வில்லனாக இருந்தால் அஜித்தை எந்த மாதிரி எதிர்ப்பான் அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் காட்டியிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் தாஸ் அஜித்துக்கிட்ட பேசும்பொழுது ஒவ்வொரு படத்தோட ரெஃபரன்ஸ் சொல்கிற விஷயமா பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்லலாம். அது ரசிக்கும்படியாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ வர படங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஹீரோவுக்கு ஈக்குவலாக வில்லனை வந்து ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறதுங்கிறத வந்து இப்போ அதிகமான படங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோ ஒரு மாசான ஹீரோவுக்கு ஒரு மாசான வில்லன் இருந்தால் தான் ஹீரோவால் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா அர்ஜுன் தாஸோட கேரக்டர் வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூல் ரோல் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் ஒரு சில சமயங்களில் எதுக்கு தேவையில்லாத டியூல் ரோலில் போடுறாங்க அப்படிங்கிற சொல்கிற மாதிரி நமக்கு தோணுது. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் தாஸோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு அஜித்துக்கு நிகரான ஒரு வில்லனாக வந்து அர்ஜுன் தாஸை காட்டின விஷயம் நல்ல ஒரு அட்வான்டேஜ்னு சொல்ல அந்த படத்துக்கு. இந்த குட் பேட் அக்லி படத்தில் ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணால் இன்னும் 2 விஷயம் சொல்லணும்னா அது தளபதி விஜயோட ரெஃபரன்ஸ் கொடுத்த விஷயந்தான். ஸோ ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அஜித்தும் விஜயும் வந்து போட்டியாளர்கள். ஆனால் அஜித்தையும் விஜயும் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நல்ல நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அஜித் ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கில்லி படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் இருக்கட்டும் இல்லை துப்பாக்கி படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஜித்தோட மெச்சூரிட்டி காட்டுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது அவர் வைக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மேலே அவர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்காரு. அந்த விஷயத்தை தான் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ துப்பாக்கி படத்தில் ஐ எம் வெயிட்டிங் சொல்கிற அந்த டைலாக் வந்து பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் விஜயோட ஒரு ஃபேவரட் டைலாக் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த படத்தில் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நண்பா ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற சொன்ன அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து அர்ஜுன் தாஸ் பேசிக்கிட்டு இருப்பார். ஆரம்பத்துலேருந்தே மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருந்த அஜித் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைலாக் சொல்லும்போது மட்டும் நண்பா ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். ஒருவேளை 2026 விஜய் வந்து சிஎம் ஆகிறதுக்கு பார்க்குறதுக்காக வெயிட்டிங்னு சொல்கிறாரு என்னமோ சரியாக தெரில. ஸோ உங்களுக்கு அது எது சொன்னாருன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மொத்தத்தில் இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து சினிமா ரசிகர்களுக்கான ஒரு படம் கிடையாது. இது வந்து முழுக்க அஜித் ரசிகர்களை வந்து டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். அதாவது ஒரு ரசிகனாக இருந்தவன் தன்னுடைய ஹீரோவையே வச்சு படம் எடுத்தான் அந்த படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அஜித் ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு பார்ப்பாங்க. ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஸோ மொத்தத்தில் இந்த குட் பேட் அக்லி படம் வந்து ஒரு ரசிகர்களுக்கான ஒரு ட்ரீட்டாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.